பார்லிமென்டில் ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு காரணமாக அமைச்சர் பன்சால் தனது உரையை பாதியிலேயே முடித்துக் கொண்டார். ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் தாக்கல் செய்த முதலாவது ரயில்வே பட்ஜெட்டுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது சீர்திருத்தத்தை அடிப்படையாக கொண்ட பட்ஜெட் மட்டுமல்ல, தொலைநோக்கு சிந்தனையுடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்று மன்மோகன் சிங் கூறியுள்ளார். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக குறை கூறியுள்ளது. குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக சலுகைகள் காட்டப்பட்டிருப்பதாகவும் எஞ்சிய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா கருத்து தெரிவித்துள்ளது. இது ரயில்வே பட்ஜெட் அல்ல, ரேபரேலி பட்ஜெட் என்று பாரதிய ஜனதா தலைவர்களில் ஒருவரான கோபிநாத் முண்டே கடுமையாக சாடியுள்ளார். ரேபரேலி உத்தரப்பிரதேசத்தில் சோனியா வெற்றி பெற்ற லோக்சபா தொகுதி. ये रायबरेली बजट सारे देश को सामने रखकर ये बजट पेश नहीं किया गया है और इसके लिए पहली बार देखा गया कि रेलवे बजट मंत्री रखते हुए बहुत क्रोध और असमाधान की भावना आज सांसदों में दिखी। इसलिए बजट का भाषण रोकने की कोशिश भी सांसदों ने की। विशेषतः बिहार, महाराष्ट्र, मध्य प्रदेश, गुजरात और छत्तीसगढ़ इन प्रदेशों के लिए कुछ भी नई योजनाएं नहीं है इस बजट में. மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்து வரும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் இது அப்பட்டமான காங்கிரஸ் பட்ஜெட் என்று குறை கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர் டி ராஜா கூறுகையில், சில மாநிலங்களில் நடக்கும் சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ரயில்வே பட்ஜெட் குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், ரயில்வே பட்ஜெட் மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும், சரக்கு கட்டண உயர்வும், மறைமுகமாக சில பயண கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார். மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழகத்தை நடத்துவதையே பட்ஜெட் காட்டுகிறது என்றும் ஜெயலலிதா கூறியுள்ளார்.